construct in equations for the following statement. In equation அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு equation x is equal to 2 அப்படின்னு கரெக்டா எழுதுறது வந்து we'll call it as an algebraic equation. அதுவே வந்து greater than or equal to or less than or equal to இந்த மாதிரி எழுதுறது நம்ம என்ன சொல்லுவோம் in equation அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரமேஷ் salary is more than 25,000 per month. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ரமேஷ் ஓட salary எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரமேஷோட salary is more than 25,000 per month. அவங்க salary வந்து 25,000 விட அதிகமா இருக்கும். So x is greater than 25,000. இதுதான் இதோட இன்இக்குவேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் வந்து 26,000 இருக்கலாம், 30,000 இருக்கலாம், 50,000 எது வேணா இருக்கலாம், பட் கிரேட்டர் தென் 25,000. நெக்ஸ்ட் the lift can carry maximum 5 persons. நம்ம இப்போ லிஃப்ட் என்ன எடுத்துக்கலாம், y-ன்னு எடுத்துக்கலாம். y எத்தனை பர்சன்ஸ் கேரி பண்ணணும், 5%, மேக்ஸிமம் 5%. அப்போ வந்து மேக்ஸிமமே 5%, தட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5%. அப்படின்னா என்ன அர்த்தம், y லிஃப்ட் வந்து 1% கேரி பண்ணலாம், ஏன்னா 5 இஸ் லெஸ் தென் 1 தானே, லெஸ் தென் 1. 2% கேரி பண்ணலாம், 3% கேரி பண்ணலாம், 4% கேரி பண்ணலாம், 5% அதான் நம்ம கிரேட்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5% மேக்ஸிமம் 5 தான் கேரி பண்ண முடியும், 6 பண்ண முடியாது. தப்பாயிடும்ல, எது பெருசு, 5 பெருசா 6 பெருசா, 6 தானே பெருசு, நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அப்போ இது தப்பு தானே. அப்போ the lift can carry maximum 5% என்ன, y is less than or equal to 5%, 5 persons. Next, third one, the exhibition will be there in town for at least 100 days. இப்போ நம்ம எக்ஸிபிஷனை இசட்னு எடுத்துக்கலாம். எக்ஸிபிஷன் வந்து இசட்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க, 100 days. அப்படின்னா என்ன அர்த்தம், 100 நாளாவது அங்க இருக்கும். கண்டிப்பா 100 நாள் இருக்கும், 100 நாளைக்கு மேலேயும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், that may be greater than 100 days. அட்லீஸ்ட், அதாவது 100 days மட்டும் இருக்கலாம், இல்லைன்னா 100 daysக்கு மேலேயும் இருக்கலாம், பட் ஃபிக்ஸ்டு என்னது, 100 days கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இசட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100 days. அட்லீஸ்ட் 100 daysனா என்ன அர்த்தம், குறைஞ்சபட்சம் 100 நாள் அந்த எக்ஸிபிஷன் அந்த ஊர்ல நடக்கும். அப்போ அது 101 days நடக்கலாம், 120 days நடக்கலாம். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், அந்த எக்ஸிபிஷனுக்கு இந்த பக்கம் கிரேட்டர் சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100 days.